வணக்கம் நண்பர்களே. புதிதாக மாந்திரீகம் கற்றுக்கிறவங்களுக்காக இந்த பதிவு நான் போடுறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது தூரதிருஷ்டி மை. அதை பற்றி தான் நான் பார்க்க போகிறோம். பொதுவாக மாந்திரீகவாதினாலே உங்களை நாடி வர்றவங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன நடந்திருக்கு, என்ன நடக்க போகுது, இதை நீங்கள் முன்கூட்டியே சொல்லணுன்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. இது எல்லோருக்கும் உள்ள ஒரு வழக்கமான ஒரு விஷயந்தான் இது. அப்படிப்பட்ட மகத்துவமான சித்து வேலைகளை செய்யக்கூடிய மை தான் இந்த மை. இந்த மையை எப்படி செய்கிறது, அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்ன, அதை பற்றி இப்போ தெளிவாக பார்ப்போம். வெள்ளை தாமரை கிழங்கு, வெண்குன்றி வேர், சங்கம் வேர், குப்பை மேனி வேர், கீழா நெல்லி வேர், வெள்ளை காக்கானம் வேர், வெண்கொழிஞ்சி வேர், ஆடாதோடை வேர், நாய் வேலை வேர், ஆதொண்டை வேர். இந்த 10 மூலிகை தான் உங்களுக்கு தேவை. இந்த 10 மூலிகை வேரையும் நீங்கள் முறையாக காப்பு கட்டி சாபனை வர்த்தி பண்ணி ஆணி வேர் ஆறாமல் எடுத்துகிட்டு வந்து நிழலில் உணர்த்தி தீயில் கருக்கி எடுத்து வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு ஒரு ஆந்தையை கொண்டு வந்து அதனுடைய ரோமம் குடலை அகற்றி குழித்தையில் இறக்கி அதையும் நீங்கள் பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, கல்வத்தை சுத்தி செஞ்சீங்க, சரிங்களா? கல்வத்துக்கு பூஜை போட்டுட்டு தான் நீங்கள் மைய அரைக்கவே ஆரம்பிக்கணும், சரிங்களா? அந்த கல்வத்தில் நீங்கள் எரித்து வச்சுருக்கிற கறிக்கு வச்சுருக்கிற அந்த வேரை எல்லாத்தையும் போட்டு ஆந்தையினுடைய குழித்தெழுத்தை விட்டு நீங்கள் 2 ஜாமம் அரைக்கணும். 2 ஜாமம் அரைத்து முடித்ததுக்கு அப்புறம் புனுகு, கோரோஜனை, பச்சை கற்பூரம், கஸ்தூரி, குங்குமப்பூ, இது எல்லாமே வகைக்கு ஒரு குன்றின் மணி இடை பிரமாணம் எடுத்து அதில் போட்டு திரும்ப ஒரு ஜாமம் இடைவிடாமல் நீங்கள் அரைக்கணும். ஆக மொத்தம் 3 ஜாமம். அதாவது ஒரு ஜாமன்னா எத்தனை மணி நேரம்னு உங்கள்கிட்ட முன்னாடியே எல்லா காணொலியிலையும் நான் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். அதை பின்பற்றுங்க. இதை நீங்கள் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் தான், அந்த 3 ஜாமம் இடைவிடாமல் அரைச்சதுக்கப்புறம் தான் இந்த மை பக்குவம் அடையும். மை பதத்துக்கே வரையும் மை வேலை செய்யக்கூடிய பக்குவத்துக்கு வரும். நல்லா புரிஞ்சுங்க. 3 ஜாமம் இடைவிடாமல் அரைக்கணும், சரிங்களா? அதே மாதிரி மை அரைக்கும் பொழுது தகுந்த ஆசனத்தில் அமர்ந்து தான் நீங்கள் அரைக்கணும். மந்திரம் உரு கொடுத்து அரைக்கணும். நல்லா புரிஞ்சுங்க. அதுக்கான மந்திரம் ஓம் நமோ பகவதி திரிகால வர்த்தமானம் கதய கதய ஸ்வாகா. இதுதான் அந்த மந்திரம். திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். ஓம் நமோ பகவதி திரிகால வர்த்தமானம் கதய கதய ஸ்வாகா. இந்த மந்திரத்தை 1008 உரு விகிதம் 21 நாட்கள் நீங்கள் இடைவிடாமல் ஜபிக்கும்போது இந்த மை உயிர் பெறும். உயிர் பெற்றதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நிவேதானம் பண்ணணும். மகா நைவேத்தியம், பால், பழம், சுண்டல், வடை, அதிரசம், தேங்காய், வத்தி, சூடம், இதை எல்லாத்தையும் புஷ்பம், சரிங்களா? இதை எல்லாத்தையும் வச்சு தூபதீபம் காட்டி வணங்கினால் மை சித்தி ஆகிடும். இது சித்தி ஆனதுக்கப்புறம் நீங்கள் பிரயோகப்படுத்தணுன்னா ஒரு நல்ல நாளை, நல்ல நட்சத்திரம் கூடிய நாளாக நீங்கள் தேர்ந்தெடுத்து வச்சிங்க. அதாவது உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கூடிய நாளாக இருந்தால் இன்னும் சிறப்பு. அதே மாதிரி ஓரை சரியான ஓரையை பார்க்கணும். குரு ஓரையோ அல்லது சுக்கிர ஓரையோ இருக்கணும். அப்போ தான் நீங்கள் எடுத்து பிரயோகப்படுத்தினாக்க 100% பலன் கொடுக்கும். இந்த மையை நீங்கள் கொஞ்சம் எடுத்து நெற்றியில் திலர்தமாக இட்டுக்கொண்டு 108 தடவை நீங்கள் இந்த மந்திரத்தை ஜெபிக்கும்போது திரிகால வர்த்தமானம் சொல்லலாம். அதாவது தேவி ஒரு குழந்தை வடிவில் நம் முன்னு இருந்து நமக்கு எல்லாமே சொல்லும். நடந்தது, நடப்பது, நடக்க போவது, இது எல்லாமே சொல்லும். அதாவது நீங்கள் நேரில் பார்த்தது மாதிரியே நீங்கள் சொல்லலாம். உங்களை பார்க்க வந்தவங்க, நாடி வந்தவங்க பிரமிச்சு போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வித்தையை செய்யக்கூடிய மை தான் இது. இந்த மையை செய்து பயன்படுத்துங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, எந்த விஷயத்தை செய்தாலும் உங்களால் முடியும்னு சொல்லி சிரத்தையோடு செய்யுங்க. இந்த மூலிகையை நான் சொன்னது மாதிரி உரிய நேரத்தில் நீங்கள் காப்பு கட்டி, சரிங்களா, சாபனை வர்த்தி பண்ணி தான் நீங்கள் எடுக்கணும். அப்படி எடுத்தால் தான் 100% வேலை செய்யும். செய்து பயன்பெறுங்கள். இது எல்லாமே சித்தர்கள் செய்து கைகண்ட முறை தான் இது. செய்து பயன்பெறுங்கள். 100% சிறப்பாக வேலை செய்யும். அடுத்தடுத்த காணொளியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.